கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேசத்திலே நம் இந்திய தேசத்தில் நாம் பார்க்கப்படுகிற போது அநேக கொள்ளை நோய்களும் பலவிதமான வியாதியின் மத்தியிலே மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே நம்மை அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினாலே நம்மை இம்மட்டுமாக முடிசூட்டி நம்மை பாதுகாத்து வந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிருபையினால் மகிமையினால் இம்மட்டும் என்னை காத்தவரே, கிருபையினால் மகிமையினால் என்னை காத்தவரே, இரக்கத்தினார் உருக்கத்தினார் தயவால் என்னை மூடி சூட்டினீர், இரக்கத்தினார் உருக்கத்தினார் தயவால் என்னை மூடி சூட்டினீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாளெல்லாம், நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாளெல்லாம். கிருபையினால் மகிமையினால் எம்மட்டும் என்னை காத்தவரே, கிருபையினால் மகிமையினால் இம்மட்டும் என்னை காத்தவரே, இரக்கத்தினால் உருக்கத்தினால் தயவால் என்னை மூடி சூட்டினீர், இரக்கத்தினால் உருக்கத்தினால் தயவால் என்னை மூடி சூட்டினீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாளெல்லாம், நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாளெல்லாம். சோதனை நேரத்தில் கல்லீராரோ, திராணிக்கு மேலாக சோதிப்பாரோ, அழைத்த தேவன் கல்லீராரோ, காண்கின்ற தேவன் கைவிடாரோ. சோதனை நேரத்தில் கல்லீராரோ, திராணிக்கு மேலாக சோதிப்பாரோ, அழைத்த தேவன் தள்ளினாரோ, காண்கின்ற தேவன் கைவிடாரோ. அழைத்த தேவன் நடத்தினார், இம்மட்டும் என்னை தாங்கினார். அழைத்த தேவன் நடத்துவார், முடிவு வரை உன்னை தாங்குவார். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாளெல்லாம், நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாளெல்லாம். கிருபையினால் மகிமையினால் இம்மட்டும் என்னை காத்தவரே, கிருபையினால் மகிமையினால் இம்மட்டும் என்னை காத்தவரே, இரக்கத்தினால் உருக்கத்தினால் தயவால் என்னை
மூடி சூட்டினீ. இரக்கத்தினால் உருக்கத்தினால் தயவால் என்னை மூடி சூட்டினீ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். வியாதியின் நேரத்தில் தள்ளினாரோ, இக்கற்றோரை அவர் மறப்பாரோ. அழுகையில் பல்ல தாக்கினிலே வேதனையால் நீ நடந்தாலும். வியாதியின் நேரத்தில் தள்ளினாரோ, இக்கற்றோரை அவர் மறப்பாரோ. அழுகையின் பல்ல தாக்கினிலே வேதனையால் நீ நடந்தாலும். யெகோவா தேவன் பார்த்து கொள்வார், முடிவு வரை உன்னை தாங்குவார். யெகோவா தேவன் பார்த்து கொள்வார், முடிவு வரை நம்மை தாங்குவார். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். கிருபையினால் மகிமையினால் இம்மட்டும் என்னை காத்தவரே. கிருபையினால் மகிமையினால் இம்மட்டும் என்னை காத்தவரே. இரக்கத்தினால் உருக்கத்தினால் தயவால் என்னை மூடி சூட்டினீ. இரக்கத்தினால் உருக்கத்தினால் தயவால் என்னை மூடி சூட்டினீ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். உமக்கு நன்றி, நன்றி என் வாழ்நாள் எல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் விசேஷமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு பாராட்டின இந்த உன்னதமான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை அவர் பாதுகாத்து சுகபலன் ஜீவனை கொடுத்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடினாலே நம்ம எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கப்படுகிற போது பலவிதமான வியாதியின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அவருடைய கிருபை இம்மட்டுமாக நம்மை தாங்கினதற்காக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு உன்னதமான ஒரு அருமையான மாதத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் சுருக்கமாக யாத்திராகவும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை அதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். யாத்திராகவும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கப்படுகிற பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தங்கள் கூட நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது இல்லை. அப்படியாக நாம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக கர்த்தராய் அவர் இருப்பதற்கு முன்பதாக, நம்மை அவர் சுகப்படுத்துவதற்கு முன்பதாக, எகிப்தியரில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையே நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தருவதற்கு முன்பதாக ஒரு 4 விதமான நிபந்தனைகளை, நாம் கீழ்ப்படியக்கூடிய 4 விதமான காரியங்களை ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தில் வைத்திருக்கிறார். அதை மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்த 4 முக்கியமான காரியங்களை நீயும் நானும் கவனிக்க வேண்டும். அப்படியாக நாம் பார்க்கிற போது முதலாவது காரியம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, மூன்றாவது அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நாம் கை கொள்கின்ற போது ஆண்டவர் இப்போது சொல்கின்றார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் இந்த மாதத்தில் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் யுவர் ஹீலர். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கப்படுகிற போது, இன்றைக்கு இருக்கிற நாட்களிலே பலவிதமான கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக தேசத்தில் நமக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நமக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நாம் இப்படியாக ஜெபிக்கின்ற இன்றைய நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய தேசத்தை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால், தேசத்திற்கு சேமம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் 4 மிக முக்கியமான காரியத்தை நாம் கடைபிடிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை சுகமாக்குகின்ற ஆண்டவராய், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதம் சபையாருக்கு அவர் வாக்குத்தத்தமாக அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அப்படியாக தேவ சமூகத்திலே அவருடைய சத்தத்தை நாம் கவனமாக கேட்டு அவர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றைய நான் உன்னை வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். இரண்டாவது, ஒரு பார்வைக்கு நாம் செம்மையானவைகளை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். நாம் வேதத்தில் பார்க்கப்படுகிறது, மனிதனுடைய பார்வைக்கு அவன் வழிகள் செம்மையானவைகளாக தோன்றும், ஆனாலும் ஆண்டவர் உள்ளங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய பார்வைக்கு நம்முடைய வழிகள் செம்மையானவைகளாக தோன்றும், ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நாம் கை கொள்ளுகிற போது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நம் பரிகாரியாக அவர் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நாம் வேதத்தில் வாசிக்கப்படுகிற போது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கூடாமல் போகிற பொழுது எப்பேற்பட்ட நிலை ஒரு கிறிஸ்தவனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கப்படுகிற போது 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாது போவையாகில், அவர் சத்தத்திற்கு செவி கொடாது போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக அன்றைய நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அப்படியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது,
அவருடைய நியமங்களை நாம் கை கொள்கின்ற போது, அவருடைய கட்டளைகளை நாம் உண்மையாய் நாம் கடைபிடிக்கிற போது, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராய், நம்மை சுகமாக்குகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அதே நேரங்களில் அவருடைய கற்பனைகளை நாம் கடைபிடிக்காமல் போகிற பொழுது நம்மேல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாதைகளை அவரே அனுப்புகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பல இடத்திலே பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமாக உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில் வாசிக்கப்படுகிற போது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் அவர் வரப்பண்ணுவார் என்று சொல்லி அன்றைய நாட்களிலே ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற போது, அவருடைய நியமங்களை அவர்கள் கடைபிடிக்காமல் போகிற போது சஞ்சலம் வரும், சாபம் வரும் என்று சொல்லி அப்படியாக வேதத்திலே மோசே அன்றைக்கு என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தை வாசிக்கப்படுகிற போது, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாக மட்டும் கொள்ளை நோயை உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மிக முக்கியமாக எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கப்படுகிற நம்ம தேசத்திலே கொள்ளை நோயினால் பல வகையான போராட்டங்களும் பல வகையான பிரச்சனைக்குள்ளாக இன்றைக்கு தேசம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் நாம் வேதத்தை கவனிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற போது, அவருடைய நியமங்களை நாம் கை கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்முடைய பரிகாரியாக இருப்பார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலே சரித்திரத்திலே வாசித்து பார்க்கப்படுகிற போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் போகிற போது ஆண்டவரே கொள்ளை நோயை அவர் அனுப்புவதாக அப்படியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதெல்லாம் ஒரு தேசம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போகிறதோ, எப்போதெல்லாம் ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறதோ, அப்போதெல்லாம் ஆண்டவர் அந்த தேசத்தின் மேல் வாதையை அவர் அனுப்பினார், கொள்ளை நோயை அவர் அனுப்பினார் என்று சொல்லி வேதம் அப்படியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அநேக வாதைகளை இஸ்ரவேலருக்கு அவர் அனுப்பினார். இப்போது ஆண்டவர் சொல்கின்றார், என் நியமத்தின்படி நீங்கள் வாழுகிற போது, என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்கிற போது, உண்மையா என் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பாய் என்று சொன்னால், எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எகிப்தியருக்கு அவர் எப்பேற்பட்ட வாதையை, கொள்ளை நோயை அவர் அனுப்பினார் என்று சொல்லி தொடர்ந்து வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் அவர்கள் போன பொழுது ஆண்டவர் அவரே வாதியை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதில் மிக முக்கியமாக கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். இன்றைக்கு நாம் பார்க்கப்படுகிற போது நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட கொள்ளை நோயானது ஒரு மனிதன் மரிக்கும் மட்டுமாக இந்த வாதையானது பின்தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே அரசாங்கம் நமக்கு இப்படிப்பட்ட அறிவிப்புகளை கொடுக்கிறார்கள். நாம் ஒருபோதும் கூட்டமாகவோ ஆராதனைகளில் நாம் கூட்டமாக இணையக்கூடாது என்று பல வகையான சட்டங்களை இன்றைக்கு ஏற்றுகிறார்கள். எதற்காக அப்படி ஏற்றுகிறார்கள்? நாம் கூடுகின்ற அந்த கூட்டங்களிலே இப்படிப்பட்ட வாதையானது, கொள்ளை நோயானது அது தொற்றிக்கொள்ளும் ஒரு தொற்று நோயாக இது பல இடங்களிலே பரவுகிறது என்கின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் தனித்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறது. இதை வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது அப்படியாக போடப்படுகிற, நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். இந்த வாதையானது ஒரு மனிதன் அழிய மட்டுமாக இந்த வாதை பின்தொடரும். எப்பேற்பட்ட வாதை? ஈலையினால் ஆண்டவர் என்ன செய்வார்? வாதிப்பார். காய்ச்சலினால் இன்றைக்கு சொல்கிறார்கள், இந்த கொரோனா என்று சொல்லப்பட்ட இந்த வியாதியின் தன்மையை குறித்து மருத்துவர்கள் சொல்கின்ற போது, ஒரு மனிதனுக்கு கொரோனா என்று சொல்லப்படுகின்ற
இந்த ஒரு கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், அவருக்கு காய்ச்சல் அதிகமாக காணப்படும், தொண்டையில ஒரு விதமான வறட்சி காணப்படும், ஒரு வகையான சளியினால் நுரையீரலானது பாதிக்கப்பட்டு மூச்சு எடுப்பினால் அப்படியாக சிரமப்படுவார்கள் என்று சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைய நாட்கள் இப்போது காணப்படுகிற இப்பேற்பட்ட வியாதியின் தன்மையை குறித்து நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசேயின் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ஈலையினால் வாதிப்பார். ஈலை என்கின்ற வார்த்தைக்கு நாம் எபிரேய பதத்திலே பார்க்கப்படுகிற போது பாஷா ஹேபேட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாஷா ஹேபேட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கன்செப்ஷன். அது உண்ணக்கூடிய, அழிவை கொடுக்கக்கூடிய, எலும்பை உருக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு விதமான நுண்ணுயிரியானது, ஒரு விதமான காய்ச்சலானது ஒரு மனிதனை பிடிக்கும் போது நுரையீரலை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது, காச நோயை உண்டாக்கக்கூடியது, மூச்சு திணறலை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை என்று சொல்லி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசேயின் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். உன்னை ஈலையினால் என்ன செய்வார்? ஆண்டவர் வாதிப்பார். காய்ச்சலினால் ஆண்டவர் வாதிப்பார். உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் ஆண்டவர் வாதிப்பார். அப்பேற்பட்ட வாதை ஒரு மனிதனுக்கு உண்டாகிற போது அவன் அழியும் மட்டும் இவைகள் அவனை பின்தொடரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் நாம் கடந்து வருகின்ற இந்த வாதை ஒரு தேசத்தை அழிக்கும் மட்டுமாக, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அழிக்கும் மட்டுமாக பின்தொடர்கின்ற காரியத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேசம் வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேசம் வேதம் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறது என்பதை கவனிக்கும் பொழுது நாம் உண்மையாகவே இன்றைய நாட்களில் இவைகளிலிருந்து தப்பிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து 27ஆம் வசனத்தை வாசிக்கப்படுகிற போது, நீங்கள் குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் அவர் வாதிப்பார் என்று சொல்லி பல்வேறு விதமான நோய்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார் என்று சொல்லி கடவுளுடைய உக்கிரக கோபம் ஒரு தேசம், ஒரு குடும்பம், தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போகிற போது, கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி நடக்கின்ற போது ஆண்டவர் இப்பேற்பட்ட வியாதியை அவரே அனுப்புவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீ குணமடையாதபடிக்கு கர்த்தருடைய எகிப்தினுடைய எரிபந்தமான பற்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் அவர் வாதிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இதை மோசே அன்றைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அப்படியாக இந்த வார்த்தையை எச்சரிப்பாக அன்றைக்கு அப்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் நாம் பார்க்கப்படுகிற போது ஆண்டவருடைய உக்கிரக கோபம் நம்முடைய தேசத்தின் மேல் இருப்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கப்படுகிற போது ஆண்டவர் 2 முக்கியமான காரியங்களை அவர் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு தேசமானது ஆண்டவரை விட்டு வடிவிலகி போகிற போது, விக்கிரக ஆராதனை அவர்கள் அப்படியாக விக்கிரக ஆராதனை செய்கிற போது ஆண்டவர் மிகவும் கோபம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அதை குறித்து ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். என்னோடு கூட ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 - 25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கப்படுகிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு இவைகளை குறித்து அவர் எழுதுகிறார். எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவரை குறித்த வெளிப்பாடுகள் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து எந்த ஒரு மனிதனும் போக்கு சொல்வதற்கு அவனுக்கு இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி அப்படியாக வேதத்தில் பவுல் சொல்கின்றார். 22ஆம் அதிகாரம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. 23ஆம் வசனம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைய நாட்களில் வாழ்ந்த ரோமர்களுக்கு அவள் அப்படியே எச்சரிப்பாக சொல்கிறார். கர்த்தருடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், அவர்கள் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பான ரூபமாக ஆண்டவரை மாற்றிவிட்டார்கள். அவருடைய மகிமையை மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். அவருடைய மகிமையை ஊரும் பிராணிகளுடைய ரூபத்திற்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி அப்படியாக பவுல் அன்றைய நாட்களில் கடிந்து போதிப்பதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் என்ன நடந்தது என்று 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கப்படுகிற போது, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் விக்கிரக ஆராதனை செய்தபடினாலே கர்த்தருடைய மகிமையை மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுடைய ரூபத்திற்கு ஒப்பாக மாற்றி விக்கிரக ஆராதனை செய்தபடினாலே ஆண்டவர் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை பவுல் அன்றைய நாட்களிலே அப்படியாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, தேவன் அருவருக்கத்தக்கதான பாவம். இரண்டாவது, வேசித்தனம். ஆண்டவர் அருவருக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய பாவம் வேசித்தனம். இவைகளை குறித்து இதே ரோமர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கப்படுகிற போது, அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சியமானது நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ளே அடைவார்கள். அப்படியாக அன்றைய நாட்களில் வாழ்ந்த ரோமர்களுக்கு அப்படியாக பவுல் அப்படியாக எழுதுகிறார். ஆண்டவர் ஆண்களையும் பெண்களையும் சுபாவப்படி அவர்கள் அனுபவிக்கத்தக்கதான ஒரு வரைமுறையை, ஒரு கற்பனையை ஆண்டவர் மனிதனுக்கு வைத்திருக்கிற போது, அந்த சுபாவப்படி அனுபவிக்கின்ற அந்த நிலையை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக மனிதன் போகிற போது ஆண்டவர் கோபம் அடைகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சியமானதை நடப்பிக்கிறார்கள். இவர்கள் அதற்கான பலனை அடைவார்கள் என்று சொல்லி பவுல் அன்றைய நாட்களிலே எச்சரித்தார். கடைசியாக 32ஆம் வசனம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 32 சொல்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் தீர்மானிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் நம்முடைய தேசத்திலே பார்க்கப்படுகிற போது ஆணுக்கு ஆண் அவலட்சமானதை நடப்பிக்கின்றதான காரியங்களை தேசத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவ நாடுகளை நாம் பார்க்கப்படுகிற போது வேதனையான காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்களில் விக்கிரகங்களை கொண்டு வந்து வழிபடக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாடுகளை நாம் கவனித்து பார்க்கப்படுகிற போது ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்றதான ஒரு முறையை அரசாங்கமே அனுமதிக்கக்கூடிய நிலையிலே ஒரு சில கிறிஸ்தவ நாடுகள் இன்றைக்கு அப்படியாக கடந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் நாம் உணர்வடைய வேண்டும். நாம் எங்கு தவறினோம் என்பதை இன்றைய நாட்களில் தேவ சமூகத்தின்பதாக அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடும் பொழுது தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஹோமோசெக்சுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாவமானது சர்வசாதாரணமாக எல்லா நாடுகளிலும் மிக முக்கியமாக அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு திருச்சபை ஆயர்கள் மூலமாக போதகர்கள் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு சபையிலே அப்படிப்பட்ட திருமணத்தை செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு திருச்சபை கடந்து வந்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, திருச்சபை தன் பரிசுத்தத்தை இழந்திருக்கிறது. கிறிஸ்தவம் தேவனுடைய கற்பனையை மீறி போயிருக்கிறது. ஆகினால் ஆண்டவருடைய உக்கிரக கோபம் தேசத்தின் மேல் இருப்பதினாலே ஆண்டவர் இப்பேற்பட்ட கொள்ளை நோயை அவர் அனுப்புவதாக வாக்கு செய்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பதில்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோய் தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் நாம் ஜெபிக்கிறோம். அநேகரை நாம் ஒன்று திரட்டி இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கின்றோம். ஆனால் மக்களை நாம் திரளாக கூட்டி ஜெபிப்பதை பார்க்கலாம். நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. அது திரள் கூட்டமான ஜனங்களை கூட்டி நாம் ஜெபிப்பதை காட்டிலும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தலுக்கு திருச்சபையை நாம் இன்றைக்கு அழைக்க வேண்டும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். வேதம் சொல்கிறது, எரேமியாவின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க மாட்டோம்,
அந்நிய தேவர்கள் நாங்கள் சேவிக்க எங்களுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களுக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தபடினாலே, பிறகு சொல்லுகிறது, நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூத குடும்பத்தாரும் மீறி போனார்கள். ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் இங்கே நாம் பார்க்கப்படுகிற எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் வேதனைப்படுகிறது நாம் பார்க்கிறோம். என் வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்கவும் தங்களுடைய முன்னோடைய அக்கிரமங்களுக்கு அவர்கள் திரும்ப ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூத குடும்பத்தாரும் மீறினபடினாலே நாம் 11ஆம் வசனம் பாருங்க, எரேமியா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் இதோ அவர்கள் தப்பிக்கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் உடன்படிக்கை மீறினபடினால், என் கற்பனையை நீங்கள் கைக்கூடாமல் போனபடினாலே, என் வார்த்தைக்கு நீங்கள் செவிகூடாமல் போனபடினாலே, இதோ அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பிக்கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்போது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்தை சார்ந்த எல்லாரும் இந்த வாதம் நீங்க வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைய நாட்களில் மனம் திரும்புதலையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய நாட்களில் இப்படிப்பட்டதான சூழலில் நாம் எல்லாரும் தேவ சமூகத்தின்பதாக நாம் எதிலே தவறினோம் என்பதை இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்த தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாதையை நம்மை விட்டு விலக்குவார். ஒரு வருஷத்தை கடைசியாக வாசிப்போம். உபாகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரவட்டாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவை வர பண்ணுவார். எனக்கு அருமையான இந்த காலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஒருவேளை பயத்தோடு கூட, பலவிதமான அச்சத்தோடு கூட, இந்த மாதத்தில் என்ன நடக்குமோ, இந்த காரியங்கள் எப்போது முடியுமோ என்று பல வகையான போராட்டத்தோடு கூட ஒருவேளை அமர்ந்திருக்கிறாயா? தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், குடும்பமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அநேக நேரங்களில் உடைய வெள்ளிய சத்தத்தின் மூலமாக எங்களோடு பேசினீர். உடைய கோபத்தை வெளிப்படுத்தினீர். நாங்கள் கேட்காமல் போனோமே, நியமங்கள் நாங்கள் கடைபிடிக்காமல் போனோமே, கற்பனைகள் நாங்கள் மீறி போனோமே என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற போது, சபை ஒப்பு கொடுக்கிற போது, தேசம் ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவருடைய சேமத்தை இன்றைய நாட்களிலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அவரும் பரிகாரியாக கர்த்தராக இருந்து நம்முடைய வியாதியை அவர் விலக்க போகிறார். தேசத்தை விட்டு இப்படிப்பட்ட கொடிய வாதையிலிருந்து ஆண்டவர் விலக்க போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து, அவருடைய பார்வைக்கு செம்மையானவர்கள் நாம் செய்கிற போது தேசத்தில் ஒரு மிகப்பெரிய சேமத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகினால் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் நாம் வாசிக்கப்படுகிற போது, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிடுகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது, ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார்? கொள்ளை நோயை நான் அனுப்புகிற போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவளுக்கு தேசத்திற்கு சேமத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தேசத்திலே சேமம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எதிலே தவறினோம், எங்கள் தேசம் ஆண்டவர் எதிலே தவறி இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற போது, குடும்பத்திற்காக ஜெபிக்கிற போது, நம்மை அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, இந்த வியாதியை நம்மை விட்டு விலக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், ஒருவேளை இந்த புதிய மாதத்துல உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, அநேக நேரத்தில் சத்தத்தை நாங்கள் கேட்காமல் போனோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சத்தத்தை நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கவனமாக கேட்கும்படியாக ஆண்டவரே எங்களோடு பேசும். பார்வைக்கு அநேக நேரத்தில் பொல்லாத காரியத்தை நாங்கள் செய்தோம். ஆண்டவரே, செம்மையான காரியங்களை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். நியமங்கள் யாவையும் கை கொள்ள எங்கள் கிருபை செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற
போது ஆண்டவர் சொல்கிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒருவேளை இந்த புதிய மாதத்துல பலவிதமான பலவீனத்தோடு கூட சுகவீனத்தோடு கூட நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய கற்பனை நோக்கி பாருங்கள், ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நீங்கள் செய்கிற போது இந்த மாதம் முழுவதும் மாற்றமல்ல, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம் பரிகாரியாக கர்த்தராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை குணமாக்குவார், தேசத்தை குணமாக்குவார். சீக்கிரத்திலே ஆண்டவர் தேசத்திலே ஒரு சேமத்தை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் சபையாருக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மகிமையான இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நீங்களை பாதுகாத்து சுகபலன் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நீங்கள் எல்லாரையும் கொண்டு வந்ததுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கவனமாய் கேட்டு ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நியமங்களை கை கொள்ளுகிற போது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த நாளில் எங்க தேசத்தை நீர் சுகமாக்குவீராக. தேசத்தில் உள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், இந்திய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் விலகி போனோம், ஒரு சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனோம், உமக்கு அவலட்சமான காரியங்களை எங்கள் தேசத்தில் நடப்பித்தோம். ஆண்டவரே, இந்த நாளில் கிருபையாய் இறங்கி எங்களை மன்னிப்பீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது, ஜெபிக்கும் போது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது தேசத்திற்கு சேமம் கொடுப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய சேமம் எல்லா நாடுகளிலும் உண்டாவதாக. நீர் பரிகாரியாகி ஆண்டவராய் தேசத்தை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிபூர்ணமான சுகத்தினால், நன்மையினால், ஆசீர்வாதத்தினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் இந்த மாதம் நம்ம தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.